இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா, நம்ம தலை வந்து ரொம்ப நரைச்சி போச்சு. என்னென்னா ஒரு 4 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மே மாதம் டை அடித்தது எல்லாம் நரைச்சி போச்சு. முதல்ல வந்து நான் வந்து ஒரு பாக்கெட்டில் ஹென்னா மாதிரி வாங்கி வச்சு அடிச்சிட்ருப்பேன். இப்போ வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதை தான் இன்றைக்கி அடிக்க போகிறோம். பார்த்தீங்களா, இது பேர் ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கு. என்ன பேர்? நேச்சுரல் பிளாக் ஹேர் கலர் ஷாம்பு அப்படின்னு போட்டிருக்கு. ஷாம்பு எதுவுமே போட வேண்டியதில்லை, இதே போட்டால் போதும். இதோட ஷாப்னு ஒரு இது இருக்கும்ல, அதை தொட்டாச்சுன்னா உள்ளே போய் பார்த்தா தெரியும். அதில் கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுக்கும் வேணால் வாங்கிக்கோங்க. ஏன்னா நேச்சுரல்னு போட்டிருக்கு, எல்லாத்துலேயுமே கெமிக்கல் தான் கலந்துருப்பாங்க. இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவே கிடையாது. நான் என் இஷ்டப்படி எது வாங்குகிறேனோ அதை தான் நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். அடிச்சிடுவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை வெள்ளையாக நிறைய முடி இருக்கும். எனக்கு அடிக்கடி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், அதனால நான் அடிக்கிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியுதா? பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வெள்ளை முடி தான், என்ன பண்ணுறது? அதனால் நம்ம இதை எப்படி அடிக்கலாங்கிறத இப்போ சொல்லித்தரேன். ஷாம்பு கூடவே ஒரு 10 பாக்கெட்டுக்கான க்ளவுஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 க்ளவுஸ் எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு முதல்ல தலையை தான் நல்லா ஈரம் பண்ண சொல்லியிருக்காங்க. நல்லா நனைக்கணும். அப்படி நம்ம முடியெலாம் வெட்டும் போகும்போது பாப்பர் ஷாப்பில் வந்து முதல்ல இப்படி நனைப்பாங்களா, அந்த மாதிரி நல்லா நனைச்சிக்கிடணும். வச்சுடுங்க. ஃபுல்லாக நல்லா நனைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம அடிக்கணும். நனைச்சிட்டு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா தலையை ஈரம் பண்ணியாச்சு. ஈரம் பண்ணிட்டோமா, இன்னும் வந்து இந்த ஷாம்பு வச்சு நம்ம இவ்வளோ சின்ன மூடி கொடுத்துருக்காங்க. இது எப்படி திறந்துட வேண்டியது? அப்படி திறந்துட்டு இதில் வந்து இப்படி இருக்கும், 2 கலரில் இருக்கும். ஒன்று ப்ரௌனு, ஒன்று வெள்ளை இருக்கும். அதை வந்து பிடிக்கிட்டு நல்லா கையை வச்சு இப்படி ராவிடணும். ராவிட்டு நம்ம இப்படி தேய்ச்சி விட வேண்டியதான். ஈஸி தான் ஆனால் போடுறது. மற்றது கூட அந்த நம்ம வாட்டியில் வச்சு அதை வச்சு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சிட்டே இருக்கும். இது நல்லா தேய்ச்சி விட ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு கலர் நல்லா பிடிக்குங்கிறது தெரியல. அதுவும் 15-20 நிமிஷம் வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம 15-20 நிமிஷம் கழித்து தான் குளிக்கணும். அதுக்குள்ளே ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம். பிடிக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. கையில் க்ளவுஸ் போட்டுருக்கோங்க, வழுக்கு. அதெல்லாம் தேய்ச்சாச்சா நம்ம எங்கெல்லாம் போடணுமோ அங்கெல்லாம் போட்டு லீர் ஆகிட தான். எனக்கு முன்னாடி தான் நிறைய இருக்கும், பின்னாடி இருக்குமா இருக்கும், நமக்கு தெரியாது. அதனால் நமக்கு தெரிஞ்ச மட்டும் போடுவோம். இது போட்டு ஷாம்புலாம் போட்டு குளிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஏன்னா அதுலேயே ஷாம்புலாம் இருக்கும். வேறு எப்போவுமே எது போட்டாலுமே ஷாம்பு ஃபஸ்ட் அன்னைக்கு போடக்கூடாது, அப்புறம் 2ஆவது நாள் தான் ஷாம்பு போடணும். மேந்தி போட்டாலும் அப்படி தான். ஃபஸ்ட் அன்னைக்கே நம்ம போட்டோம்னா நம்ம கலரு ஃபஸ்ட்டு டக்குன்னு போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கலரில் இருக்குன்ட்டு. ஒரு செட்டு வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த வேறு என்ன செய்ய, எடுத்து தான் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு காமிக்கிறது. கொண்டையை போட்டு வச்சுருவோம். இப்போ எங்கெல்லாம் முன்னாடி இல்லையோ அங்கெல்லாம் இந்த விரலில் தேய்க்கணும். ஏன்னா இல்லைன்னா காதுலலாம் படும் பார்த்தீங்களா, அதனால். எனக்கு முன்னாடி கண்ணாடி இருக்குன்னு அதனால் கண்ணாடியை பார்த்து தான் போடுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்ணாடியை பார்த்து போடுங்க.
ஆனால் இதை போடுறதுக்கு முன்னாடி வேக்சின் தேங்காய் எண்ணெய் ஏதாவது மூஞ்சில் நல்லா போட்டுட்டு போடுறது நல்லதுன்னு போட்டிருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு 15 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். தலை எப்படி இருக்குதுன்னு கழுவுறதுக்கு முன்னாடி காமிக்கிறேன், அப்புறம் கழுவுனதுக்கு அப்புறமாவும் காமிக்கிறேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா கருப்பாயிட்டு கழுவிட்டு வந்து பார்ப்போம். வெள்ளை முடியெல்லாம் இருக்குதா இல்லை போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா ஃபுல்லாக கருப்பாக தான் இருந்த மாதிரி இருக்குது. கழுவிட்டு பார்த்தா தான் தெரியும். கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம தலையை தொடச்சிட்டு எவ்வளோக்குள்ளே கருப்பாக இருக்குது எவ்வளோக்குள்ளே வெளுப்பாக இருக்குது அதெல்லாம் கவனிப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை சொல்கிறேன். நான் முடிக்கு கீழெல்லாம் அடிக்க மாட்டேன் பார்த்துருங்க. ஏன்னா அது கருப்பாக தானே இருக்கும். மேலே தானே கொஞ்சம் இதாகும், அதனால் மேலே தான் அடிக்கிறது பார்த்துடுங்க. நானே இது செல்லில் பார்த்து தான் வாங்கியிருக்கேன். கருப்பாக இருக்குது, ஆனால் இங்கெல்லாம் நீக்கி பார்த்தா தான் தெரியும். இங்கெல்லாம் சரியாக அடிக்கலையா இல்லை என்னன்னு தெரில, வெள்ளையாக தான் இருக்குங்க. ஆனால் இங்கெல்லாம் கருப்பாக இருக்குது. ஒருவேளை அடிக்க தெரியாமல் அடிச்சிட்டேன்னா என்னென்னு தெரில. உள்ளுக்குள்ள இதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, இங்கே கொஞ்சம் வெளுப்பாக இருக்குது. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஒழுங்காக அடிக்கலைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் நேரம் வைக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த டைம் பார்த்துட்டு இன்னொரு கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்கிறேன். இதோட பேர் என்னன்னு நீங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த ஷாம்பு பேர் என்னென்னா கோகிலா நேச்சுரல் பிளாக் ஹேர் கலர் ஷாம்புன்னு போட்டிருக்காங்க. அதனால் ஷாம்பு எல்லாம் இதிலே சேர்ந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நானும் அதில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சரி கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, மெஹந்தினா ரொம்ப நேரம் கலக்கி வச்சு போட வாங்க எல்லாம் நேரம் ஆகுதுன்னு சொல்லி இது வாங்கினேன். கொஞ்சம் பிடிச்சிருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளெல்லாம் பிடிக்கல, சரியாக அடிக்கலையே என்னங்கிறது தெரில. நீங்களும் வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன். நானாக தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணால் பண்ணிக்காங்க. டாட்டா.